இந்த ஒரு ஓட்டம் இருக்குல்லண்ணே, ஆ. இந்த வழியா தான் உள்ள வந்துட்டு போயிருக்கு. முன்னாடி எல்லாம் நல்லா பார்த்தோம், அங்க சரி எங்கேயும் இல்ல. தம்பி. இந்த சைடுல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ. நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி வீட்டை சுத்தி நல்லா சரி தம்பி. பாத்துக்கங்க. நல்லா பாத்துறேன் உங்களால தம்பி. கண்டுபிடிக்க முடியல. ஏமாடி இவர்தான் பாம்பு பிடிக்கிறாரடா? ஆமாடா, பாம்பு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி போச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதான் சொல்லிட்டு. அண்ணே, காலையில என் ஒய்ஃப் பாம்பு பார்த்து ரொம்ப பயந்துட்டா. பாம்பு எப்படியாவது சரி பிடிச்சிருங்க. தம்பி. ஒருவேளை அந்த பாம்போட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க இந்த தோப்பை சுத்தி எங்க இருந்தாலும் பிடிச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணே, பாம்பு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா தம்பி. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? ஆமாமா, டெஃபினெட்லி. அந்த பாம்பு எப்படியாவது பிடிக்கணும். அதுக்காக அவர் எவ்வளவு காசு கட்டாலும் கொடுத்துட்றா. வேற எல்லாம் பேசிட்டு இருக்காத. அதான பார்த்தேன். நீயாவது காசு எடுக்கிறதா? ஏண்டா, யாரா காசு எடுக்கிறது இல்ல? நான் தானே உங்களுக்கு ஏலகிரி ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனேன். அதானே? ஆமா. எத்தனை தடவை அதே சொல்லு. அது நடந்தே 4 மாசம் ஆச்சுடா. அப்போ ட்ரிப்பு காசு நான் தானே செலவு பண்ணேன். ஏய் பையா பையா, ஆவோ ஆவோ, நமஸ்தே. வணக்கம் பையா. நமஸ்தே. வாங்க. அப்புறம் பையா, என்ன இந்த பக்கம்? டேய், ஜன்னலை சரி பண்ணணும், ஓட்டை அடைக்கணும்னு பெரிய லிஸ்டே போட்டல. அதுக்கு தான் அண்ணன் வர சொல்லிருக்கு. ஓ, அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா பையா. சரி, வேலை செய்ய ஆளை கூட்டு வந்தீங்கன்னா எனக்கு டவுட் வந்திருக்காது. நீங்க சந்தாவை கூட்டு வந்ததும் லைட்டா டவுட் ஆயிடுச்சு. நான் இங்க வரேன்னு சொன்னதும் சந்தா கூட வரேன்னு சொல்லிச்சு. அதான் சந்தா வரலன்னு சொன்னாதான் ஆச்சரியம். ஆளுங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பையா. அப்படியா? சரி வா. அப்புறம் உள்ள உங்க பையா ஜன்னல் வந்துட்டு இருக்காரு. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாரு. டேய் வாடா, அங்க வேற ஏதாவது பாக்குறான்னு பாப்போம். என்ன அனிசு, ஆ, என்ன வீட்டு வேலை பார்க்க வந்தியா? ஆமாப்பா பையா கூப்பிட்டாரு. இவ்வளவு என்ன வேலை பார்க்க போறல? என்ன இல்லப்பா. खाना खाया? मैंने खाया, आपने खाया? हाँ खा लिए। सब ठीक है ना? हाँ बहुत अच्छा है। சரி நாங்க உள்ள பாத்துட்டு இருப்பான் அனிசு, வா. போய் பாரு. ठीक। சந்தா வா. பையா வா அனிஷ், வா சந்தா. என்ன அனிஷ், சந்தாவை கூட்டு வந்திருக்க? அவளும் வரேன்னு சொன்னா. சரி வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். இங்க இருந்தா பாவம் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம். ஆ. வீட்டுல தனியா என்ன பண்ணும்? நல்லதா போச்சு நீ கூட்டு வந்தது. நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க எடுத்துட்டு வரேன். பையா பையா அதெல்லாம் வேணாம் பையா. ஆளுங்களை வர சொல்லிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம். அதான் அனிஷ், இந்த घर पे सांप आया था ना, किसी को कुछ नहीं हुआ ना? ஆமாமா பெரிய பாம்பு, அதுவும் அந்த ஜன்னல் வழியா தான் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண பையா அந்த ஜன்னலை? அதான் அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ஓட்டை இருக்கு பாத்தியா, ஆ, அதை கொஞ்சம் நல்லா கொத்தி பூசிட்டு ஜன்னல சாத்துற மாதிரி ஆ, ready பண்ணணும். சரி பையா. அதுக்கப்புறம் அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு இந்த தரையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இந்த மேல ஒரு வெடிப்பு இருக்கு பாத்தியா, ஆமா ஆமா அந்த வெடிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணணும். சரி அப்புறம் வீடு ஃபுல்லா அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு, எந்த ஓட்டையில இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் எல்லாத்தையும் பூசிடலாம். சரி பையா பண்ணிடலாம். ராகவ், இந்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ல மெயில் பண்ணிட்டேன் ராகவ். என்னாச்சு ராகவ், முகத்துல பேண்டேஜ்ல போட்டிருக்கீங்க? நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனா அவன் மூஞ்சி வீங்க உட்காந்துருப்பான். யாரு கேட்டாலும் நடந்த உண்மையை கூட சொல்ல மாட்டான். என்னாச்சு ராகவ்? கீழே விழுந்துட்டேன். எங்க விழுந்தீங்க? வீட்டு பாத்ரூம்ல. இல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. ஜாக்கிரதையா இருந்தா விழுந்திருப்பேனா? இல்ல இல்ல, அதனால தான் விழுந்துட்டேன். போதுமா? சரி ஓகே, உங்க வேலையை பாரு. ஓகே, வேலையை பாருங்க. நிலா, இவர் ஏன் காலையில இவ்வளவு கோவமா இருக்காரு தெரியலையே. நிலா. ராகவ், முருகன் உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்தாருல, அந்த டிசைன்லாம் இல்ல ராகவ், நேத்து தானே ஃபைல் கொடுத்தாரு. இப்பதான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இனிமேதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். நேத்து சொன்னேன் 24 hours ஆயிடும். இந்நேரம் ஒரு டிசைன் பண்ணி டிராஃப்ட் காட்டிருக்க மாட்டேன். இப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது எல்லாம் இங்க பாருங்க. எனக்கு ஈவினிங் கூட பேசிக் டிசைன் டிராஃப்ட் ஆச்சு. புரியுதா? அமே கிளியர். நேத்து தான் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, இன்னைக்கே ஒர்க் முடிக்கணும்னா எப்படி முடிக்க முடியும்? என்ன ஆச்சு இவருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க ஒர்க் பண்ணாதான் எனக்கு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும். எனக்கு அவன் முகத்தை பார்த்துட்டு அங்க வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்ல. நிலா, நிலா காஃபி குடிக்க போலாமா? நிலா, நிலா காஃபி குடிக்க போலாமான்னு கேட்டேன். என்ன என்னவோ யோசிச்சுட்டு இருக்க? திவ்யா, நான் வேற வேலை தேடலாம்னு யோசிக்கிறேன். ஏன், என்னாச்சு? எனக்கு இங்க கம்ஃபர்டபுளாவே இல்ல திவ்யா. வேற வேலைக்கு போயிட்டா போதும். என்ன நிலா திடீர்னு இப்படி சொல்ற? இப்ப ராகவ் திட்டினாரு, அதை வச்சு சொல்றியா? அவர் ஏதோ டென்ஷன்ல சொல்றாரு. நீ வேணா பாரு, இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள உன்கிட்ட வந்து பேசி சாரி நான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லுவாரு. அவருக்குதான் உன் மேல ஒரு தனி பிரியமாச்சே. இந்த தனி பிரியம் தான் இப்ப பிரச்சனை. என்ன நிலா சொல்ற? தெரியாது திவ்யா, இப்பெல்லாம் ரொம்ப லிமிட் மீறி பேசுற அர்த்தமா இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லயே பார்த்தல அவர் எப்படி பிஹேவ் பண்ண எனக்கு எதுக்கவே இல்ல திவ்யா. ஆக்சுவலி நான் நேத்தே சில கம்பெனிஸ் எல்லாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாச்சும் கம்பெனி தெரிஞ்சா கூட நான் ரெஃபர் பண்ண. அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து. நிலா, நீ இந்த அளவுக்கு பேசுறனா ஏதாவது நடந்துச்சா? அவருக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சா? நேத்து கூட என்ன போக சொல்லிட்டு ஒர்க் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அப்ப ஏதாவது பேசினாரா? அதுலதான் அப்செட் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா, அவர் என்ன வேறவா பாக்குறாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சும் இதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சது நான் அந்த டெசிஷன் எடுத்துட்டு. புரியுது நிலா. சரி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஏதாவது லேட் கிடைச்சா சொல்றேன். சரி வா, காஃபி குடிக்க போலாம். இல்ல அப்புறமா போய் சாப்பிடுறேன். சரி, நல்லா கலக்கி விடுங்க, நல்லா கலந்து. भैया हाँ? लीजिए மண் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கங்க. लीजिए। பரவாயில்லம்மா. என்ன வேலை நடக்கணும்னு எல்லா வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிருன்னு சொல்லிருக்கேன். நீ ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி வேலையை 4 நாளைக்கு இழுத்து விட்டுறாத. பாத்துக்க. டேய் சும்மாறா, உன் வார்த்தை. டேய் ஏன்டா? டேய், நீ எல்லாம் பேசவே கூடாது. ஆள் தான் பாக்க அப்பாவே மாதிரி இருக்க. என்னென்ன வேலை பாக்குற நீ? போதுங்க, அப்படி கலக்கி விடு. பிளே பாய்னு பேர் வாங்கின நான் தாண்டா கட்ட பிரம்மச்சாரியாவே இருக்கு. मैं आप सबको चाय बना के लेके आऊँ? டீ வேணுமா? नहीं नहीं, मैं आप सबको चाय बना के लेके आती ஓ, हूँ। டீ போடுறேன்னு சொல்றியா? சரி போய் போடு. உனக்கு பால் எங்க இருக்கு, டீ தூள் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல? வா நான் காட்டுறேன். அண்ணா இருண்ணே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாங்க சொல்லிக்கிறோம். நீ போய் வேலையை பாரு. இது ஒண்ணும் உன் சைட் இல்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு. போ வேலையை பாரு போ. தந்தா ஆகும். இந்த பால் எங்க இருக்கு, டீ தூள் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போடா. போல்தான். ஆர்வம் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கல. சொல்லுங்க சோழன்.
என்னங்க அங்கெல்லாம் ஓகேவா? Okay. அந்த ராகவ மூஞ்சி வீங்கி வந்திருந்தானா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருக்க மாட்டானே. அவன் சொல்லல. நான் தான் சொன்னலங்க, அவன் சொல்ல மாட்டானா ட்ரீட்மெண்ட். சரி, அவன் வேற எந்த பிரச்சனையும் பண்ணல. நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வேற ஏதாவது கடுப்படிக்கிறான்னு சொல்லுங்க. சோழன் அதெல்லாம் சரிங்க. அப்புறம் உங்க ரூம்குள்ள வந்த பாம்ப புடிச்சாச்சு. இனிமே நீங்க பயப்பட நிஜமாவா? ஆமாங்க. அதுல நீங்க நிம்மதியா தூங்கணும்ல. அதான் ஆள்லாம் வர வச்சு வீடு சுத்தி தேடி பாம்ப சரிங்க. இனிமே நம்ம வீட்டுல பாம்பு தொல்லாம் இருக்காது. அப்புறம் ஜன்னல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வீட்டுல எங்கெல்லாம் ஓட்ட இருந்துச்சோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள வேலை பார்த்து சரி. சரிங்க. லஞ்ச் டைம் வேற வரப்போகுது. நல்லா சாப்பிட்டு எது வந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நான் வேலையில இருப்பேன்லாம் யோசிக்க வேணாம். ஓகே சோழன். चाय நான் பாத்து பண்ணுங்கண்ணா. ஓட்டாச்சா? चाय चाय ले लीजिए। ஏய் லூசு, எதுக்குடா இப்படி சிரிச்சிட்டே இருக்க? இல்லடா, நம்ம இந்த கடப்பாறை புளி சிமெண்ட் பாண்டு இதெல்லாம் சும்மா தூக்கிட்டு வந்தா கூட நம்ம பெரியப்பா மத்தையும் எதுக்கு வீட்டு மேல கை வச்சேன்னு கேட்பாங்க. இன்னும் அந்த பெரியப்பா மத்தையும் காணுமே. நம்ம வேலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அவங்க வரல பாரு. அத நினைச்சேன், சிரிச்சேன். கரெக்ட் தான், தெரிஞ்சிட்டாங்க போல. அவங்களால திருந்துறது அது புறடே. வேலையை ஆரம்பிக்கும் போது எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுடா. இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உறவுக்காரங்கள சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாடா? டேய், அண்ணனுக்கு குஷியை பத்தியா? ஆமாண்டா, பின்ன எத்தனை நாள் தான் நாமளும் சொந்த பந்தம் இல்லாம தனியாவே நிக்கிறது. எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே நல்லா இருக்கும். டேய், வேற ரொம்ப சத்தமா சொல்லிட்டோமாடா. எப்படி நினைக்கிறேன்? இவங்க எப்படா வந்தாங்க? டேய், அது தெரியாம நானே உங்ககிட்ட கேட்டு இருக்கேன். வாங்க பெரியப்பா, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? பாத்தியானே இவங்கள மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்க. உளிய வச்சு வீட்டையே இடிக்கிறானுங்க. ஏன் பைத்தியக்காரி உளிய வச்சு வீட்டை இடிக்க முடியுமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஜன்னல் சரியில்லை, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னமோ வந்துட்டா வாயை தூக்கி. ஜன்னல சரி பண்றியா? யார கேட்டு என் வீட்டு ஜன்னல நீ சரி பண்ற? அடிங்கொய்யால யார கேட்கணும்? என் வீட்டு ஜன்னல் ரிப்பேர் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? ஏன் உன் வீட்டுல ஏதாவது ரிப்பேர்னா யார்ட்ட கேட்டுட்டு தான் நீ பண்றியா? பாத்தியா, இன்னும் இவனுக்கு திமிரு அடங்கவே இல்ல. ஏண்டா, எங்க குலதெய்வ சாமியோட அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்து எங்க சாமிய உங்க சாமிய ஆக்கிக்கிட்டோம். இதோ அனாதையா இவன் நிச்சயதார்த்தம் பண்ண போறானேன்னு சொந்த பந்தமா நாங்கெல்லாம் கூடி வந்து உங்க கூட நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதனால நீ என்ன நாங்கெல்லாம் ஒட்டா சேர்த்து ஒட்டி உறவாடிட்டோம்னு நினைச்சு இந்த வீட்டு ஆட்டையை போட்டுறாம்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காதுடி. இந்த வீடு இத சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நிலமும் சேர்த்து எங்களுக்கு தான். இதை எப்படி அடி இடிக்கலாம்? பேசி முடிஞ்சிட்டியா? ஆளை பாரு போடா. பாத்தியானே வேலைக்கு ஆள் எல்லாம் வர வச்சிருக்கான். நாம கொஞ்சம் அசந்தோன்னு வச்சுக்க, வீட்டை இடிச்சிருவானுங்க. டேய், அந்த உளிய கீழே போடுறான். நான் தலையில போடுறேன். நாங்க பெருசா எதுவும் பண்ணல பெரியப்பா. ஜன்னலை மூட முடியல. அது பாம்பெல்லாம் வருது பெரியப்பா வீட்டுக்குள்ள. அதனாலதான் அதை சரி பண்றோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல பெரியப்பா. அத்தை, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. அண்ணா, எதுக்கு உங்க வீட்டு போய் கெஞ்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, இது எங்க வீடு. எங்க வீட்டுல நாங்க வேலை பாக்குறோம். உங்களுக்கு பயந்துட்டுலாம் வேலையை நிறுத்த முடியாது. உங்களால ஆனதை பாருங்க, போங்க. பாத்தியாக தூரி இவனுக்கு திமிர இவனுல இங்க தங்க விட்டுக்கவே கூடாது. என்ன பேச்சு பேசுறான்? மாமன் அப்படி என்ன அவன் தப்பா சொல்லிட்டான்? உங்களுக்கு சுத்தி இருக்கிற இடம், அவங்களுக்கு அவங்க இருக்கிற வீடு. அப்ப எங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு தானே? அதை எப்படி நீங்க கேப்பீங்க? டேய், நீ பேசுறதா இருந்தா கோர்ட்ல போய் பேசிக்கடா. என்னமோ உங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சொத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவனே குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். சண்டைக்கு போறதா இருந்தா உங்க அப்பா கிட்ட போ. இத பாரு, இந்த வீடு எங்க வீடு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கிற வீட்ல நீங்க எப்படி வேலை பார்க்கலாம்? அத்தை, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அத்தை. நிலா ரூம்குள்ள பாம்பு வந்துருச்சு அத்தை. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு. அந்த ஜன்னலை மூட முடியாதனாலதான் பாம்பெல்லாம் உள்ள வருது அத்தை. வந்த பாம்பை நாங்க விரட்டிட்டோம். ஆனா நிறைய பாம்பு தெரியுது அத்தை. எது எப்போ வரும்னு தெரியல. அதான் ஜன்னலை மட்டுமாவது மூடிட்டா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்னு அதுக்காக அந்த வேலை மட்டும் தான் அத்தை பாக்குறோம். டேய், பாம்பு வந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்கடா. எங்க வீட்டை எப்படிடா நீங்க சரி பண்ணி? ஏய் கொய்யால நானும் பாத்துட்டு இருக்கிறேன். ஓவரா தவுட்டு இருக்கேன். இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுல பாம்பு வருது பள்ளி வருது நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க ஒண்ணும் வந்து வியாக்கியானம் பண்ண வேண்டாம். போவலியா? இத பாரு, வார்த்தையை விடாத. ஏய், என்ன ஐஸ்மில் என்னடி பேசுற? பெரியப்பா, அத்தை விடுங்க அப்பா, ஏய், விடுங்க. நீ வேலைய பாறா. இவன் என்ன பண்றானே நானும் பாக்குறேன். டேய், பாத்துடா. ஏய், அப்படிதானே பண்ண போற. என்ன சொல்லிட்டே இருக்க? ஓவரா பேசிட்டு இருக்கற. போடா. தள்ளியா விடுற. இருடா, உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்க நல்லா பாத்துக்க. உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டது தப்புடா. பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பேசுறேன்டா. இருடா. இருந்தா எடுத்துட்டு போடா. அண்ணா, நீ வா. யாரா போடி. சீ, போடா. உட நான் போங்க. பத்திரத்தை ஓடிக்கிறேன்டா. அவன் கிடக்குறான். இருடா, உன்னை போலீஸ்ல புடிச்சு. அப்பா, ஏன்பா? போடா போக்கத்தவன. நீ வா. டேய், போய் வேலைய பாருங்கடா. இவங்கள போய் நல்லவங்க நினைச்சிட்டோம். அண்ணா, நீ வேலையை பாருங்க. யார் தடுக்கிறாங்கன்னு பாத்துடலாம். அண்ணா, என்ன யோசிக்கிற? இப்ப வேலையை பாருங்க. அப்படியே வந்தாலும் நம்ம டீல் பண்ணிக்கலாம். நம்ம அமைதியா இருக்க போய் தான் இப்பெல்லாம் பண்றாங்க. அண்ணா, நீ விடுன. எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நம்ம என்ன வீட்டை இடிச்சா கட்டுறோம்? ஜன்னலை மூட முடியல. வீட்டுல அங்கங்க ஓட்டை இருக்கிறதெல்லாம் சரி பண்றோம். அது கூட பண்ணக்கூடாதுன்னு எப்படி அவங்களுக்கு? இன்னைக்கு யார் வந்து எதை தடுக்கிறான்னு பாக்கலாம். நீ வேலையை ஆரம்பி. அப்படி சொல்றா பண்ண. அண்ணா, இப்ப வேலையை பாருங்க. சரி, வேலையை பாருங்க. பாருங்க சார், வீட்டை எப்படி எடுத்துருக்காங்க? இவனுங்க தான் சார். கண்ணால வேற பேத்து எடுத்துருக்காங்க. ஏய், நினைச்சேன்டா நீ போன கையோட போலீஸ் தான் கூப்பிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன போலீஸ் என்ன உனக்கு நண்பனா? கூப்பிட்டு வர அப்படியே ஓடி வர்றாங்க. யோ, பாத்து பேசியா? என்னத்த சார் பார்த்து பேசுறது? இவன் ஒரு விளங்காதவன். இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வேலை வெட்டிலாம் விட்டு நீங்க பாட்டு ஓடி வந்திருக்கீங்க. என்ன போலீஸ் என்ன பயந்துருவோமா? நான் வேணா மிலிட்டரி கூப்பிட்டா? அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சார் சார் மனுஷங்க சார், அவர் பேசுனது எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. வயசுல பெரியவரா இருக்காருன்னு பாக்குறோம். போலீஸ் கிட்டே எகிரிக்கிட்டு இருக்காரு. உள்ள போட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. அதெல்லாம் நாங்க நிறைய போயிட்டு வந்திருக்கோம். சார், ஜெயிலாம் அவனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது சார். அடிக்கடி போயிட்டு வர இடம் தான் சார். சாக்கடையை வலிக்கிற. சார், நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்கோம். இவங்க எங்க வீட்டை அபகரிக்க பாக்குறாங்க சார். இது எங்க வீடு சார். எங்க அப்பா பேர்ல இருக்கிற வீடு. இந்த வீடு எங்க 3 பேருக்குமே சொந்தம். அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இவனுங்க வீட்டை இடிச்சு கட்ட பாக்குறானுங்க சார். பாருங்க சார், ஆளுங்களை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சார்.